வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எஃப்எம். இந்த வீடியோவில் வாஷிங் மிஷினை எப்படி கலட்டி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாஷிங் மிஷினில் நடுவில் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறலாம். இது மூடி மாதிரி தான் இருக்குது, கலட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நடுவில் ஒரு ஸ்க்ரூ ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம கலட்டிகிட்ருக்கோம். ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு தான் கழட்டிகிட்ருக்காங்க. வாப்பா தான் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஸ்க்ரூ மட்டும் தான் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம அப்படியே கலட்டி எடுத்துக்கிறலாம். எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ 3 monthsக்கு ஒன்ஸாவது இந்த மாதிரி நீங்கள் கலட்டி க்ளீன் பண்ணுங்கள். இப்போ இந்த அழுக்கை ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ ஓல்டு பெயிண்ட் ப்ரஷ் தான் வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் டூத் ப்ரஷ்ஷும் வச்சு க்ளீன் பண்ணலாம். இடையிலலாம் இந்த மாதிரி நூல் மாதிரிலாம் இருக்கும். ஸோ நம்ம அதையெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிக்கிறலாம். இது இன்னும் க்ளீன் ஆகலைங்க. ஸோ கொஞ்சமாக வாஷிங் பவுடர் ஆட் பண்ணி இதை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ப்ரெஷ் வச்சு தேய்ங்கன்னா வராது. அந்த ப்ரெஷ் வச்சு தேய்ச்சிங்க, நல்லா வரும். நம்மளோட க்ளீனிங் இன்னும் முடியலைங்க. சைடில் 2 பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸையும் கலட்டி நம்ம க்ளீன் செய்யணும். பாருங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. மெஷினில் இந்த மாதிரி சைடில் பாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸையும் நம்ம கலட்டிக்கிறலாம். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது இந்த பாக்ஸ்லேயும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 சைடும் இருக்கும். ஸோ 2 பாக்ஸையும் நம்ம கலட்டி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம்.
இந்த மாதிரி 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் ஆவது நீங்கள் வாஷிங் மிஷினை கழட்டி க்ளீன் பண்ணுங்கள். இது வந்து செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் தான். இந்த மாதிரி ப்ரஷ் அண்ட் வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேங்க. இது நம்ம கலெக்டின பாக்ஸ் தாங்க. இதுலேயும் நம்மளோட லிக்யூட் டிடர்ஜென்ட் இல்லை பவுடர் டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணி ப்ரஷ்ஷையும் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேங்க. எது வேணால் யூஸ் பண்ணிக்கிறலாம், பவுடர் இல்லை லிக்யூட் டிடர்ஜென்ட். ஆனால் இந்த பாக்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து லிக்யூட் டிடர்ஜென்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு பாக்ஸையும் நல்லா நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நம்மளோட க்ளீனிங் வந்து இன்னும் முடியலைங்க. ஸோ இன்னும் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே கலட்டினா இந்த ரவுண்டு தாங்க. ஸோ இதுலேயும் வந்து ரொம்ப அழுக்கு இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையும் நம்ம வந்து ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கிறலாம். அந்த பக்கம் பின்னாடி இது வந்து பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெறும் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறோம். அப்படி பின்னாடி இருக்கு, அப்படி பின்னாடி அந்த நடுவுல எல்லாம் இருக்குது பாருங்க. தண்ணி காசு அடிச்சா போதும், காசு அடிச்சு விடுங்க. அப்புறம் இந்த ரவுண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோல் ஆகிற இடத்துல வந்து முடி இல்லை துணி வந்து மாட்டிகிட்ருக்குங்க. ஸோ இதை நம்ம வந்து சிஸ்ஸர் வச்சு கண்டிப்பாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறணும். ஃபஸ்ட்டு ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மாட்டிகிட்ருக்க முடி அப்புறம் நூல் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இந்த ரோலர் வந்து அப்படி மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து திருப்பி விட்டு நம்ம வந்து அந்த நூல் அப்புறம் முடி அதையெல்லாம் நம்ம வந்து எடுக்கணும். சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கிடுவோம். நம்ம துணி துவைக்கும்போது முடி அப்புறம் நூல் அந்த மாதிரிலாம் வந்து இதில் போய் மாட்டிக்கிறோம். நம்ம இந்த மாதிரி 3 மந்த்ஸுக்கு ஒன்ஸு கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணால் தான் வந்து வாஷிங் மிஷின் வந்து ஒர்க் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். அந்த த்ரெட்டு வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக தான் மாட்டிருந்துச்சு. ஸோ சிஸ்ஸர் வச்சு ரோல் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தாங்க. அப்போ பார்த்துக்கிறோங்க, இது போய் சிக்கிக்கிடுச்சுன்னா எப்படி வந்து வாஷிங் மிஷின் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதை நம்ம வந்து எப்போவுமே 3 மந்த்ஸுக்கு ஒன்ஸு கவனித்து நம்ம க்ளீன் பண்ணணும். நம்ம கலட்டின எல்லாத்தையுமே வந்து அப்படியே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதை மாட்டிடுவா? மாற்றிடுங்க.
இந்த ஒரு ஸ்க்ரூ மட்டும்தான், ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ மட்டும்தான் இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய கலட்டி மாட்டுற பெரிய விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். நம்பர் என்ன? இந்த இது நம்மளே பண்ணிடலாம். ஸ்க்ரூ டைட் பண்ணுறீங்கல்ல அந்த மிஷின். பெரிய ஸ்க்ரூ டிரைவர். ஸ்டார் பெருசு. ஸ்டார் பெருசா? அவ்வளோதான், ஃபினிஷ்ட். காட்டிடு அப்படியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் எஃப்எம் தமிழ்நாடு. டிஃப்ரெண்ட்டான vlog, குக்கிங் எல்லாமே நம்மளோட சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.